அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலம் 4வது வாரத்துல புதன்கிழமையில் ஆண்டவரோடு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் என்னன்னா, யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 44 50 வரை உள்ள இறைவசனங்கள். இது எதை பத்தி பேசுதுன்னா, இயேசு உலகின் ஒளி. உலகத்தில் இருண்டு இருந்த அந்த இருளை அவர் மீட்பதற்காக, ஒளியை உண்டாக்குவதற்காக அவர் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கே ஒளி இருக்கிறது. எங்கெல்லாம் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே ஒளி இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது நம்மை தண்டிப்பதற்கு அல்ல, மாறாக அவர் நம்மை மீட்பதற்காக. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட இருள் இருக்கிறது? பாவம் என்கின்ற இருள், பயம் என்கின்ற இருள், நம்பிக்கை இல்லாத தன்மை, இப்படிப்பட்ட இருள் மூடி இருக்கிறது. இந்த பாவத்தையும் பலவீனத்தையும் நம்மிடமிருந்து மீட்பதற்காக வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நாம ஒளியின் பாதையிலே நடக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒளி இருளோடு சண்டை போடுகின்ற பொழுது தன்னுடைய முழு பலத்தையும் அது எடுத்துக்கொண்டு சண்டை போடுவது கிடையாது. அப்போ எப்படி இந்த ஒளி இருளை மீட்கிறது, ஒளி இருளை அழிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்புக்குரியவர்களே, இந்த ஒளி தானாக ஒளிருகின்ற பொழுது அந்த இருள் மறைந்து விடுகிறது. அப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒளி என்ன ஆகணும்? எப்பொழுதுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கணும். அப்பொழுதுதான் நம்மை சுத்தி இருக்கின்ற பாவம், பயம், நம்பிக்கை இல்லாத தன்மை, ஏற்றுக்கொள்ளாத தன்மை, இவையெல்லாம் நம்மை விட்டு மறைந்துவிடும். நாம என்ன பண்ணணும்? ஆண்டவரை முழுமையாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருள் வராது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வராது, கவலை வராது, நோய் வராது. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என் கூட எப்பவுமே இருங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னை நீங்க வழி நடத்துங்க, என் கூடவே இருந்து எனக்கு ஆறுதலாக, ஆற்றலாக, ஆசிராக, முழு ஆன்மீக பலமாக இருந்து என்னை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நற்செய்தியில சொல்றாரு, என் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதை கொடுப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன்னு சொல்றாரு. அப்போ அவர் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த இரக்கம், அன்பு, நேசம், பாசம், மன்னிக்கின்ற தன்மை எல்லாவற்றையும் இந்த மனித ஜென்மங்களுக்கு கொடுக்க வந்தார். அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நல்ல குணநலன்களையும் நான் பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து வாழ இன்னைக்கு நாம ஆண்டவரிடம் ஆசீர்வாதம் கேட்போம். அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.